எதுக்கு தினம் தினம் பயந்துட்டு வாழணும்? எதுக்கு தினம் தினம் பயந்துட்டு வாழணும்? என் பிளட்டு தான் இப்போ. ஒரு முறை தான் பிறக்கிறோம், சாக போகிறது ஒரு தடவை தான். இதுக்கிடையில் நம்ம அப்படி வாழ்ந்துட்டு போயிடலாமே. எதுக்கு தினம் தினம் பயந்துட்டு வாழணும்? எதுக்கு தினம் தினம் பயந்துட்டு வாழணும்? ஒரு தடவை தானப்பா சாக போகிறோம். என் பிளட்டு தான் இப்போ. ஜீன் தானே, ஜீன் தானே. எங்கெங்கயோ போயிட்டேன், எங்கெங்க வந்துட்டேன். சாரி. லெனின் சார், ஜீன்னு சொன்னோன்னே லெனின் சார். பீம்சிங்கை பற்றி இந்த ஜென்ரேஷனுக்கு தெரியாது. நான் படங்கள்லாம் பார்த்துருக்கேன். ஒவ்வொரு படத்துலையும் அந்த குடும்ப உறவுகள், இப்போ குடும்பமே கிடையாது. புருஷன் பொண்டாட்டி, பிள்ளை கூட அந்த 18-20 வயசு வரைக்கும் சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டான்னா அவ்வளோதான். இதுதான் குடும்பம்னு ஆகிப்போச்சு. அப்போ எப்படின்னா குடும்பம், எப்படின்னா அப்போல்லாம் அப்பா, அம்மா, தாத்தா, பாட்டி, மாமே, மச்சான், அக்கா, அந்த உறவுகளில் எங்கன்னு போச்சு அண்ணே? நீங்கள் சிரிக்க வச்சுக்கிட்டே இருப்பீங்க. படங்கள் அப்போல்லாம் ஒரு என்னதான் அதில் என்டர்டெயின்மெண்ட் அதுக்கு இது இருந்தாலும் அது ஒரு பாடமாகவும் இருந்துச்சு. இப்போ வரும் படங்களாக. ஸோ இளைஞர்களை கேட்டுக்கிறேன், எடிட்டர்ஸ் வரவங்க, நானும் ஒரு லெனின் சார் மாதிரி எதிர்காலத்தில் வரணும் அப்படின்னு நினச்சிங்க. ஒவ்வொரு கலைஞனும் அப்படி வரணும்.